திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் துறவில் 2வது பாடலாக 1615. பிறந்தும் இறந்தும் பல்பேதமையாலே பிறந்தும் இறந்தும் பல்பேதமையாலே மறந்து மலவிருள் நீங்க மறந்து மலவிருள் நீங்க மறைந்து சிறந்த சிவனருள் சேர்பருவத்து துறந்த உயிர்க்கு சுடரொளியாமே துறந்த உயிருக்கு சுடரொளியாமே. பிறந்தும் இறந்தும் இந்த மீண்டும் மீண்டும் இந்த இருக்கக்கூடிய பிறவி சுழற்சி, பிறக்கிறோம் இறக்குறோம், ஓய்வனைக்கு தகுந்த மாதிரி கருவினைக்கு தகுந்த மாதிரி வேற வேற பிறவிகள் எடுக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, பல்பேதமையால் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாரு. பலவிதமான அறியாமையினால். அப்ப அந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிறாரு. உள்ளுக்குள்ளே இருக்கிற இறைவனை மறந்து இருக்கின்றோம். அதற்கு காரணம் மல இருள் அப்படின்ற வார்த்தையை இங்க நமக்கு சொல்றார். ஆணவம் கண்மம் மாதைய நீங்க மருந்து அப்படின்னா அத அருள் செய்து சிவனருள் மூலமா நம்ம அதை மறக்கடிக்கிறதுக்கு நாம ரெடியா இல்ல. சிறந்த சிவனருள் சேர்பருவத்து. அப்ப அந்த சிவனருள் கிடைக்கக்கூடிய காலம் கனிந்து வரணும். துறந்த உயிருக்கு வந்துடுச்சுன்னா உலகப்பற்றுகளை எல்லாம் துறக்க ஆரம்பிச்சிடும் ஆன்மா. அப்பதான் இறைவன் பிரகாசமாக பேரு ஒளியாக நமக்கு வெளிப்படுவான். இததான் ஐயப்பன் கோயில கூட ஜோதியா காமிக்கிறாங்க போல இருக்கு. சோ இறைவனுடைய வெளிப்பாடு ஒளி, சுடர் ஒளி அப்படின்றது இந்த பாடல்ல நமக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு ஏற்படுகின்றது. விளக்கம் பாத்தீங்கன்னா, அந்த பேதமை அப்படின்ற சொல்லுக்கு அறியாமைன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல ஆன்மா எப்ப முதிர்ச்சி அடையுதோ அப்பதான் மலபரி பாகம் கிடைக்கும். மலபரி பாகம் வந்துச்சுன்னா இறைவனுடைய அருள் கிடைக்கும். இறைவனுடைய அருள் வந்துடுச்சுன்னா உலகப்பற்றுக்களை எல்லாம் நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். அப்ப அந்த பார்க்காத நிலைமை வரும்போது தவ நிலைமை ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் வெளியிலிருந்து தேட வேணாம், உள்ளுக்குள்ளே ஜோதியாக பிரைட் லைட் அப்படின்னு இதுல நமக்கு குறிப்பிடுறாங்க. சாரம் அம்சம் பார்த்தோம்னா உலக மாதிரியை விட்டு துறவு போகணும்ன்றாங்க. இறைவனை தேடும் ஒருவருக்கு அறியாமை நீங்கி இறைவன் உள்ளொளியாக தெரிவார் அப்படின்றது. இந்த இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான சிவ புண்ணியமும் பக்குவத்தையும் பற்றியும் அந்த பாடல்கள் எல்லாம் இப்ப நம்ம விளக்கிட்டு வர்றாரு. சிவ புண்ணியம்னா என்ன, இந்த ஆன்மா பக்குவம் அடைகிறது எப்படி? சைவ சித்தாந்தத்தை படி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்மா இறைவனை அடைவதற்கு 3 நிலைகளை கடக்க வேண்டும். இருள்நிலை என்கின்ற கேவல நிலை, அதான் அந்த 3 மலங்களை பத்தினது. அருள்நிலை என்கின்ற சகல நிலை, இங்கதான் உயிர்களுக்கு உடல், கருவி, உலகம் இதெல்லாம் கொடுத்திருக்காரு. போய் என்ஜாய் பண்ணிட்டு வா, அனுபவிச்சுட்டு வான்னு சொல்லி. அப்ப அதன் மூலமாக அந்த கர்மாக்கள் கதிதான்னு பாக்குறாரு. 3வது ஒளிநிலை, பற்றுகளை நாம துறக்கும் போது மலபரி பாகம் என்கிற சொல்லுகின்ற ஆன்மா மலங்களிலெல்லாம் விடுபட்டு இறைவன் சுடர் ஒளியாக வெளிப்படுகின்றான் அப்படின்றது இங்க சொல்றாங்க. இந்த சுடர் ஒளி அப்படின்றது எப்படின்னா, ஒரு இருட்டுக்குள்ள விளக்கு ஏத்தனோம்னா டக்குன்னு அப்படியே இருள் நீங்கிடும். அந்த மாதிரி டக்குன்னு பிரைட் இந்த பிரகாசம் நம்மளை ஆட்கொள்ளும் அப்படின்றது. துறவு நிலையை அடைவதற்கு புற செயல்களும் 4 இருக்குது. சரியை, கிரியை, யோகம், ஞானம்ன்றது புற செயல்கள். மனோ ஆன்மீக பயணம்னு பேரு அதுக்கு.
அது ஒரு தனி டிராவல். அது வெளிப்புற பயணத்தின் மூலமாக டச் பண்றது. அது இந்த மலையருள் அப்படின்ற வார்த்தையை நமக்கு பயன்படுத்துறாரு. மலையருள் நீங்கி சுடரொளி தோன்றல் அப்படின்றது ஒரு குருவுக்கும் சீடனுக்குமான உரையாடல் மூலமா பார்க்கலாங்களா? அதை விட ஒரு சிங்க கதை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெண் சிங்கம் காட்டுல இருந்துட்டு இருக்குது, குட்டி போட்டது. குட்டி போட்ட உடனே கொஞ்ச நாள்ல அந்த பெண் சிங்கம் வந்து இறந்து விடுகின்றது. அந்த வழியாக ஒரு ஆட்டு மந்தை செல்கின்றது. தத்தளித்துக் கொண்டிருந்த இந்த குட்டி ஆட்டு மந்தைகளோடு சேர்ந்து பயணப்பட ஆரம்பிக்குது. இங்கதான் பல் பேதமை. அந்த சிங்கக்குட்டி வந்து ஆடு குட்டிகளோட சேர்றதுதான் பல் பேதமை. அப்ப ஆடு குட்டிகளாகவே இருக்குது. குருநாதர் என்கின்ற அந்த சிங்க இனத்தை சேர்ந்த ஒரு பெரிய சிங்கம் இத பாக்குது. அப்ப அந்த குட்டியை ஈத்துட்டு வந்து தண்ணியில காமிச்சு முகம் பார்த்து நீ வந்து ஆடு இல்ல அப்படின்றத உணர வைக்குது. அந்த குலத்தை பார்க்கறது தான் சுடரொளி, குரு வர்றதுதான் உண்மையை உணருதல். அந்த சிங்கம் குட்டி வந்து கர்ஜிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு முதிர்ந்த நிலை, நானே சிவம் என்கிற நிலை. இப்படியாக நாம் ஆட்டுக்குட்டி மந்தைகளோடு இல்லாமல் சிங்கக்குட்டியாக கர்ஜிக்கின்ற சிவனை அடைகின்ற நிலையை அடைய வேண்டும். அப்புறம் இந்த மூச்சு பயிற்சி ஜெனரலாவே நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, உயிரினங்கள்ல 2 வகை இருக்கு. வேகமா மூச்சு விடுறது, மெதுவா மூச்சு விடுறது. முயல் வந்து வேக வேகமா குதிக்கும், ஓடும், மூச்சு அதிகமா இருக்கும். வருஷங்கள் பாத்தீங்கன்னா 8 to 10 வருஷம் தான் அது அதனுடைய ஆயுள் காலம். அதே நமக்கு தெரிஞ்ச ஆமை பாத்தீங்கன்னா 4 முறை தான் ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு விடும். 150 to 200 ஆண்டுகள் வாழுது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மூச்சை குறைப்பதன் மூலமாக ஆயுளை நீட்டிக்க முடியும் அப்படின்றதும் திருமலர் நமக்கு மறைமுகமாக உணர்த்துகிறார். பாம்பும் யானையும் பாத்தீங்கன்னா மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விடும். நிதானமாகவும் ஆழமாகவும் இழுத்து விடக்கூடிய மிருகங்கள்ல 2 இருக்குது. நமக்கு வந்து சீரான ரிதமா இருக்கணும். எப்ப நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் வந்து மூச்சை கவனிக்கணும். அது வந்து டர்புலன்ஸா இருக்குதுன்னு சொன்னா எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். அது கண்டினியூஸா இருக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வருது. இதுல வந்து பல இடத்துல சொல்ற மாதிரி திருமல நாயனார் வந்து 1:4:2ன்றது உடம்ப காயக்கல்பமா வச்சுக்கிற மெத்தடா சொல்லுவாரு. ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு 16, 64, 32ன்னு. நாம வந்து மூச்சை வந்து கட்டுப்படுத்தும் போது மனம் தானா கண்ட்ரோல்ல வந்துரும், ஆசை குறையும். அப்புறம் வந்து நமக்கு வந்து துறவு மனப்பான்மை வர ஆரம்பிச்சிடும், சுடரொளி தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் பேசிக் ஃபார்முலா. இது எந்த அளவுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பாஸ் பண்றோம்ன்றதுதான் இடைவெளி நாம ரீச் ஆகக்கூடிய விஷயமா இருக்குது. ஜெனரலா நம்ம நடைமுறை வாழ்க்கையில என்ன சிலது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்பெல்லாம் டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னு ஒண்ணு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா மொபைலை கையில வச்சுக்கிட்டே நம்ம ரொம்ப பண்றோம். அதனால 1 மணி நேரத்துக்கு மொபைலை தொடக்கூடாது, மௌனமா இருக்கணும் அப்படின்னு பண்ணலாம். பதற்றம் குறையணும்னா மூச்சை இழுத்து மெதுவா விட்டு நரம்பு மண்டலம் அமைதிப்படுத்தணும். மொத்தத்துல மனமே கண்ணாடி, இறைவனை நாம் காண முடியும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய கான்செப்ட். நல்லா ஆரோக்கியமான காத்தோட்டமான இடத்துல உட்காரணும். பத்மாசனத்துல உட்காந்து முதுகெலும்பு நேரா உட்காந்து சின்திரையில உட்காந்துக்கிட்டு நாடி சுத்தி பண்ணணும். ஃபர்ஸ்ட் கும்பகம் பண்ணக்கூடாது. இடது வழியா இழுத்து வடது வழியா விட்டு மாத்தி மாத்தி விட்டு அப்புறம் கும்பகம் ஆரம்பிக்கலாம். இப்படியாக உடலையும் மனதையும் செம்மைப்படுத்தி இறைவனை துறவு மனப்பான்மை மூலம் காண முடிவோம் என்று சொல்லி தலத்தை கௌரியமா அவரிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, மிக அருமையான விளக்கங்கள். நிறைய விஷயங்கள் ஞாபகப்படுத்துற விஷயங்கள்லாம் சொன்னீங்க, மிக்க நன்றிங்க. வாங்க விந்தியாமா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சக்தி போற்றி, திருமூலரே போற்றி. 1615வது திருமந்திரம். அறியாமை அகல அறிவொளி தெரியும். திருமந்திரம். பிறந்தும் இறந்தும் பல்பேதமையாலே மறந்து மல இருள் நீங்க மறைந்து சிறந்த சிவன் துறந்த உயிர்க்கு சுடர் ஒளியாமே.
அருமையான திருமந்திரம். வினை பயனால் மண்ணுலகில் பிறந்தும் பின்னர் இறந்தும் பல வகையான அறிவு குறைபாடான அறியாமையின் காரணமாக சிவனருளை சிந்திக்க மறந்தும் இருந்த நிலையில் மல இருள் நீங்க ஆணவம் முதலான மன அழுக்குகள் மலங்கள் ஒளிய அறியாமையால் தெரியாதிருந்த சிவனருள் தெரிய கண்டு அவன் திருவடி பற்றி நிற்க முயல்பவர்களுக்கு பற்று பாசங்களை விட்டொழித்து இருக்கின்ற துறவு நிலையில் பரம்பொருள் சோதி சுடராக தோன்றி அருளுவான். பேதமை அறியாமை மல இருள் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்கள் அறிவை மறைக்கும் இருட்டு இவை பருவம் பக்குவமடைந்த நிலை. கழக வெளியீட்டில் பலவேறு ஆற்றல்களை உடைய ஆணவ மலமாகிய பேதமையினால் பிறந்தும் இறந்தும் சிவத்தை மறந்தும் அல்லலுறும் ஆறுயிர்களின் மலவிருள் நீங்கும்படி உயிர்க்கு உயிராய் மறைந்து நின்று செவ்வி வருவித்து வெளிப்படுபவன் சிவன். அவ்வாறு வெளிப்படும் காலத்து சிவகுரு எனப்படுவன் சிவகுருவாய் வந்து திருமுறை வழி தீர்க்கை செய்து ஆறுயிர்களை ஆட்கொள்வன். ஆட்கொண்ட காலத்து அவ்வுயிர் சிவத்தை பேணும் அகத்துறவு எய்தும் அவ்வுயிர் அதனால் அருள் சுடர் பொலிவோடு திகழும். பிறந்தும் இறந்தமையாலே இவ்வடியின் பொருள் பல பிறவிகளின் அனுபவத்தால் மறந்து மலையிருள் நீங்க என்பதன் பொருள் ஆணவ மலம் பரிபாகப்பட்டு தன் வழி அடங்க மறைந்து சிறந்த. இதன் பொருள் ஆன்மாவிலேயே மறைந்து இருந்து பின் பரிபாகத்தினால் வெளிப்பட்ட. சிவனருள் சேர் பருவத்து. இதன் பொருள் திருவருள் சக்தி பதியும் காலத்தில் துறந்த உயிர் துறவுக்கு உரிய அறங்களை கைக்கொண்ட உயிர். துறவரங்களாவன அருள் உடைமை, இனியவை கூறல், அடக்கமுடைமை, தவம் உடைமை செய்யப்படுவன 4. கூடா ஒழுக்கம், அழுக்காறு, வெக்கல், புறங்கூறல், பயனில சொல்லல் தவிரப்படுவன 5. துறவு உடைமை, நிலையாமை உணர்தல், மெய் உணர்தல் உணரப்படுவன 3. அவா அறுத்தல் வெறுக்கப்படுவது 1. ஆக 13 துறவு அறங்களாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கௌரியம்மா ஒரு நிமிஷம். அந்த துறவரங்கள் மொத்தம் எத்தனை விந்தியாமா? 13 11? ஐயா 13யா? 13யா? ஆமாங்க ஐயா. சரி, நன்றி நன்றி கௌரியம்மா, கோச்சுக்காதீங்கம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. வெந்தியம்மா மியூட் பண்ணிக்கோங்கம்மா. நன்றிங்கம்மா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1615. பிறந்தும் இறந்தும் பல்பேதமையாலே மறந்து மல இருள் நீங்க மறைந்து
சிறந்த சிவனருள் சேர்பருவத்து துறந்த உயிர்க்குச் சுடரொளியாமே. Translation: Forgetting due to many forms of ignorance hidden in darkness. Being born and dead, the soul that renounces, due to the unique grace of Shiva at the right moment, becomes a radiant light. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிறந்தும் இறந்தும் பல்பேதமையாலே. நம்ம பிறந்து இறந்து போகணும்னு அவசியம் இல்லை. இறைவன் திருவடியை பற்றி கொண்டா நம்மளால இந்த பிறப்பு இறப்பை அறுக்க முடியும். அது தெரியாம நம்ம பிறந்து இறந்து பல அறியாமையாலே, அறியாமையே நமக்கு இருக்கிறதே அந்த ஆணவமும் கண்மம் மாயை தான். அதாவது நம்மளோட ஈகோவும் நம்மளோட மனமும் தான். அந்த மாலையை நம்ம ஈகோன்ற ஒரு விஷயத்த நம்ம போட்டுட்டு இருக்கிறதுனால, நான் ஒரு ஆளுங்கிறதுனால, நமக்குன்னு ஒரு மனம்னு கொடுத்துருக்கிறதுனால, அதன்படி நம்ம போயிட்டுருப்போம். அந்த ஈகோவை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நான் பெரியவன், நான் நல்லவன் அப்படின்னு நம்ம காமிச்சிக்கிறதுக்காக, நான் மற்றவங்கக்கிட்ட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா ஈகோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை முறையை அமைச்சிப்பேன். அந்த மாதிரி தான் அந்த மாயையில் இருக்க உலகம் வந்து இயங்கும். ஏன்னா இங்கே உண்மையான அன்புன்றது இறைவன்கிட்ட மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே வந்து அந்த அன்புங்கிற பேதமையாக அறியாமைன்றது எதனாலனா, அந்த அன்பு வந்து மறைஞ்சு போயிடும். ஏன்னா அந்த ஈகோவும் மனமும் முன்னாடி வந்து நிற்கிறப்ப நீங்கள் எவ்வளோதான் ஒருத்தவங்க மேலே பாசமாக இருந்தாலும், அது அவங்களோட பெருமையை குலைக்கிறதாகவோ, இல்லை அவங்கள மனசை காயப்படுத்துகிற விஷயங்களாகவோ இருந்தால், அங்கே அன்பு வந்து முன்னாடி நிற்காது. அன்பு பின்னாடி போயிட்டு இந்த ஆணவமும் மனமும் தான் முன்னாடி வந்து நிற்கும். ஆசையும் அந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி வந்து நிற்கிறப்ப, இந்த உண்மையான அன்புங்கிறது இந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறப்ப, நம்ம இதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு நம்ம இது பின்னாடி போயிட்டு இருக்கிறது தான் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயமா இருக்கும். இந்த அறியாமையெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம மறந்தும் இருக்கிறோம். இந்த ஆணவமும் மனமும் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம யாருன்றதை மறந்து மலை இருள் நீங்க மறைந்து, சில இதில் பல இருள்னு போட்டிருக்கு, என்னோட இதில் மலை இருள்னு தான் இருக்கு. மறந்து மலை இருள் நீங்க மறைந்து, இங்கே நம்ம மறந்துட்டோம். நம்ம யாருன்றதே மறந்தது எதனாலனா, இந்த ஆணவமாக இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான், நானுங்கிறது இருக்கிறதுனால தான். அது நீங்கணும்னா மறைந்து, இங்கே வந்து மறைந்துன்றது மறைந்து சிறந்த நம்ம இறைவன் நமக்குள்ள மறைந்து இருக்கிறதாகவும் பார்க்கலாம். அம்மாவும் அந்த கருத்தை வச்சாங்க, அது மாதிரியும் பார்க்கலாம். இல்லை வந்து இந்த உடம்புல தான் நமக்கு அந்த உண்மையை உணரணும். இது வந்து நாடக மேடையாக தான் இருக்குது. இது இந்த ஆணவம் மனம் அப்படிங்கிற ஒரு ஆசை, மனம் ஆசை கொடுக்குது, ஆணவம் நான் என்ற அகங்காரம் கொடுக்குது. இந்த இதில் தான் இந்த இது நடக்குது அப்படின்றத அந்த உண்மையை உணர்ந்து, திரும்ப இதிலே தான் உடனே நம்ம உண்மையை உணர்ந்துட்டோன்னா நம்ம உடனே சிவம் ஆகிறதில்ல. நம்ம சிவத்தை பற்றி கொண்டு அந்த வழியில் நின்று அதெல்லாம் பண்ணணும் இல்லையா. அப்பயும் திரும்ப நம்ம இந்த உடம்புலே தான் இருக்கணும். இந்த உடம்புலே இருந்து தான் அதை செய்யணும். நம்ம இதுக்குள்ள அந்த உண்மையை உணர்ந்து மறைந்து இருந்து தான் நம்ம இடமும் போக முடியும். அந்த அர்த்தத்துலேயும் பார்க்கலாம். மறைந்து சிறந்த சிவன் அருள் சேர்பருவத்து, அந்த இறைவன் அருள் நமக்குள்ள இருக்கிற இறைவன் அருளை வந்து எப்போ சேரணுமோ, எல்லா சக்கரமும் சரியான அந்த அறியாமை, ஒவ்வொரு அறியாமையும் நீங்கி நம்ம அதை சேரும்போது துறந்த உயிர்கட்கு சுடரொளியாமே. இந்த எதை துறந்த அப்படின்னா, இங்கே வந்து இந்த மனதை துறந்துட்டு இறைவனை பற்றி கொள்வது. மனம் சொல்கிறபடியே போகாமல், அது எண்ணங்கள் தான் நமக்குள்ளே ஓடுற ஒரு ரெக்கார்டிங் தான் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு எண்ணங்களாக வரதெல்லாம் நம்மளோட வினைகள் தகுந்த எண்ணங்கள் தான் நமக்கு வருது. அதை வந்து நம்ம சாட்சியாக நின்று பார்த்தா போதும் அப்படின்ற அந்த அதை இது பண்ணிட்டு, அந்த இறைவனோட திருவடியிலே நின்று அந்த இறைவன் பக்கம் நம்ம திரும்பணும். அந்த இடம் தான் நம்ம இதுலேருந்து துறந்து நம்ம அந்த சைடு போயிடணும். அப்படி துறந்த உயிர்கட்கு சுடரொளியாமே, சுடரொளியாக இருள் நீங்கணும்னா அங்கே ஒளி வரணும். அங்கே ஒளி வர்றது இந்த இருள் நீக்கும் ஒளியாக எது இருக்குன்னா நமக்குள்ள இறைவன் தான். அதான் நம்ம சொன்ன மாதிரி தான், பசு வந்து பதியாக மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இறைவன் திருவடியை நந்தி தேவராக மாறணும். பசு வந்து நந்தியாக மாறுச்சுன்னா நம்மளால் பதியாக மாற முடியும்.
அதுக்கு நமக்கு இறைவன் அருள் தான் வேணும். அது அதுதான் நம்ம பாடல் மாதிரி தான். நாள் என் செய்யும் கோல் என் செய்யும் என்னை நாடி வந்த அந்த இருக்கு இல்லையா? நமக்கு என்ன இருள் இருந்தாலும் அதெல்லாம் என்ன செய்ய முடியும்? இறைவன் திருவடி நம்ம கிட்ட இருந்தா, அதை நம்ம பற்றி கொண்டா அப்படிங்கிறது தான். நம்ம அதை நோக்கி போகணுங்கிற அந்த அறிவுரையை தான் நமக்கு கொடுக்கறதாவும் நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு விஷயம், நான் வீடு மாறுறேன். அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னால் முறையாக வர முடியாது. முடிஞ்ச நேரம் வந்துட்டு போவேன். அதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க தரஜன் ஐயா. வணக்கம் ஐயா. அடுத்து யாருன்னு சொல்லுங்க கௌரியம்மா, நீங்க சொல்லவே இல்லையே. தியாகராஜன் ஐயா இருக்காங்களே, வாங்க ஐயா. மியூட் பண்ணிட்டேன் நான். மியூட் பண்ணிட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். ஒரு தருணமா நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. 6ஆம் தந்திரம் துறவு. துறவு என்று சொன்னாலே உண்மையை அறிந்து கொள்வதுதான். அதனாலதான் முதல் மந்திரத்திலேயே தவம் அறம் அதை பற்றி சொல்லியிருக்க. தவம் அறம் ரெண்டும் நமக்கு துணையாக இருக்கும். அது எதுக்குன்னா ஒளியை பெருக்கிக் கொள்வதற்கு, உள்ளொளியே அந்த உயிரொளியே பெருக்கிக் கொள்வதற்கு. அப்ப ஒளி உணரப்படணும்னா அங்கே இருள் மறைஞ்சாதான் அந்த ஒளி துளங்கும். ஒளி துளங்குச்சுன்னா இருள் மறைஞ்சிடும். அப்ப ஒளி துளங்கணும்னா, உயிரொளி துளங்கணும்னா அந்த இருளை மறைத்திருக்கக்கூடிய அந்த மயக்க நிலை மாறணும். அப்ப மலம் என்று சொல்லும் போது மும்மலங்களாக சொல்றாங்க. ஆணவம், கண்மம், மாயை. அந்த ஆணவம் என்பது என்னன்னா, நான் என்ற அந்த தன்மை இருக்கும்போது, அகங்காரம் மேலோங்கும் போது அந்த உண்மை நிலையை அறிய விடாம பண்ணு. நாம செய்த செயல் தான் சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்து பழகிருக்கோமோ அதையே திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்கு. அது துன்பம் தரக்கூடியதா, இன்பம் தரக்கூடியதா, நன்மை தீமை என்னன்றதெல்லாம் ஆராய்ச்சியே பண்ணாது. நல்லது கெட்டதே அறியாம தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கக்கூடியது அந்த கர்ம வினைகள். அதான் அந்த பேதமைன்ற வார்த்தை அறியாமைன்னு சொல்லலாம். ஆனா நமக்கு இது துன்பம் விளைவிக்கும், கேடு விளைவிக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் செய்கிறது அல்லது தெரியாமலே செய்கிறது. அதுதான் பேதமை. என்ன விளைவு வரும் அப்படிங்கிற ஒரு செயல் செய்தால் ஒரு விளைவு இருக்கு. அந்த விளைவு எப்படி வரும்னு அறியாம செய்யறதுக்கு பேரு தான் இந்த பேதமை அப்படிங்கிறது. சில நேரத்துல அறிஞ்சு செய்யும். அந்த பாசத்தால நம்மளுடைய குழந்தைகள் தவறு பண்ணதுன்னா நம்ம குழந்தையாச்சேன்னு அந்த பாசத்துல சிக்கிக்கிட்டு அந்த தன்மையிலே இருக்கும். என்ன செய்யறதுன்னே தெரியாது. அந்த அறியாமை அப்படிங்கிற அந்த தன்மை, என்ன செய்யணுன்றது அறியாம அந்த தன்மையில இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. அப்ப பிறந்தும் இறந்தும் பேதமையாலே என்று சொல்லும் போது நம்ம இன்பம் சில நேரம் பிறக்குது, அந்த இன்பம் சில நேரம் இல்லாம போயிடும். சில நேரத்துல துன்பமாக மலர்ச்சி அடையுது, அப்புறம் துன்பம் இல்லாமலும் இப்படி சில நேரத்துல அமைதி பிறக்குதுன்னு சொல்றோம். அமைதி பிறந்தது ஆணவம் மறைந்ததுன்னு ஒரு பாட்டுல வரும். அப்ப அந்த அமைதிங்கிறது நமக்குள்ள பிறக்குதா இறக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த மனம் எந்த நிலையில இயங்குதோ அதுக்கு தகுந்த அந்த பிறப்பு இறப்புங்கிற மாதிரி. இப்ப தூங்குறது போல அந்த சாக்காடுன்னு சொல்லுவார். அது மாதிரி உறங்கி விழிப்பது போல பிறப்பு அப்படின்பார். இப்போ உறக்கத்துல இருந்து எழுச்சி அடைகிறது பிறப்புனா, மறுபடி தூங்குறது அது இறப்பு அப்படிங்கிற மாதிரி. நமக்குள்ள வரக்கூடிய எண்ணங்கள் எழுச்சி அடையும் போது அது பிறப்பாகவும், அந்த எண்ணம் மறையும் போது அது இறப்பு போல நமக்குள்ள அந்த எழுச்சிகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு அறியாமையில நாம இருந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது கேடு என்ன, விளைவு என்ன அப்படிங்கிற அறியாமையில. இதெல்லாம் ஏன் வருதுன்னா நம்ம மறந்துட்டோம். இந்த மழை இருள் அப்படின்னு சொல்லும் போது அந்த மயக்கத்துல இருக்கிறதுனால அந்த இரு நிலையில இருக்கிறோம். அது நீங்கணும்னா என்ன செய்யணுமா? அதாவது மறைவாய் இருக்கின்றாய், மறைமூர்த்தி கண்ணான்னு ஒரு பாட்டுல வரும்ல, மறைவாய் இருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அப்ப இறைவன் மறைவாக இருக்கிறான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்.
ஆனா அவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான்றதை நம்ம மறந்து போயிடுறோம். இப்ப ஒவ்வொரு தோற்ற பொருளும் பார்த்தோம்னா அவனுக்குள்ள இருந்த அந்த ஆற்றல் தான் தோற்ற பொருளாக வந்திருக்கிறது மலர்ச்சி அடைந்து. ஆனா நம்ம மறைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்றோம். அந்த மறைவாய் இருந்த ஒன்றுதான் வெளிப்படுத்துகிறது. அந்த உயிரினுடைய விண்ணாட்டுடைய தன்மை தான் பஞ்சபூதங்களாக வளர்ச்சி அடைந்திருக்கு. இப்ப பஞ்சபூதங்களுக்கு முதல் பூதம்ங்கும் போது அந்த விண்ணுக்கு முதல் பூதம் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது விண்ணுக்கு முதல் பூதம்னு சொல்ல முடியாது, விண்ணுக்கு முந்தைய நிலை என்று என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு துகள் நிலையில இருக்கக்கூடிய அந்த இறைநிலை தான் துகள்களாக மாறி அதனுடைய தொகுப்பு தான் அந்த அணு என்ற அளவில் விண் என்ற அளவுல தோன்றி அதனுடைய மலர்ச்சி தான் பஞ்சபூதங்களாக வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம அறியாம இருக்கிறோம். அப்ப மறைந்த அதுவும் சிறந்த சிவன் அருள் சேர் பருவத்து. அப்ப எந்த பருவத்துல சிவனுடைய அருள் நமக்குள்ள சேர்ந்து வரும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப குழந்தை பருவத்துல நம்ம வயிற்றுக்குள்ள தாயினுடைய கருவுல இருக்கும் போதே நமக்கு அவனுடைய அருள் சேர்ந்து கொண்டுதான் இந்த உடலையே கட்டுது. நமக்குள்ள அந்த தாய் தந்தையருடைய அந்த தன்மை, 2 உயிர் ஒண்ணு சேரும். 2 உயிர் ஒண்ணு சேரும்போது அந்த உயிர்ல இருந்த அந்த தன்மைகள் அப்படியே உள்ளுக்குள்ள கட்ட ஆரம்பிச்சு இந்த உடலை கட்டுது. அந்த சிசு முழுமையடைந்த பிறகு கருவாகி அந்த சிசுவாகி அப்புறம் குழந்தை வெளியில வருது. குழந்தையா இருந்த நாம வளர்ச்சி அடைகிறோம். எந்த பருவத்துல நாம இறைவனை அறிய முடியும் என்று பார்த்தா எதையுமே முழுமையாக அறிந்து கொண்டாதான் அதை அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி அந்த புலனின்பங்கள்ல சிக்கி கொண்டிருக்கிற வரைக்கும் அதை அறிய முடியாது. அந்த புலனின்பத்துக்கு ஆதாரமாக இருப்பது எது? அப்ப இன்பம் ஒரு நிறைவு பெறோம்னா எப்ப நிறைவு பெறுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த சிந்திக்கக்கூடிய பருவம் வரும்போதுதான் இந்த சிறந்த சிவன் அருள் அது நமக்குள்ள சேர்ந்து கொண்டேதான் இருக்குது. பிறப்புல இருந்து, அதாவது உற்பத்தி ஆன காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குங்கிறத அதை உணரக்கூடிய பக்குவம் எப்ப வரும்? அப்படி அந்த பக்குவம் வந்த பிறகுதான் இந்த மலங்களை துறக்கக்கூடிய தன்மையே நமக்கு வரும். இப்ப துறவுனா என்ன அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி சிந்திச்சு ஒரு விளக்கம், ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்திருக்கிறார், ஒரு சாமியம். அது என்னன்னா, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. அதாவது உண்மைதான் அந்த உண்மை நிலை, அதுல தெளிவடையணும். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. இதுதான் துறவு. அப்ப பொருளை நபரை துறக்கிறது துறவு இல்லை, அந்த கண்ட அந்த உண்மை நிலையை உணர்வது. இப்ப பசி வருதுன்னா சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த வேட்கை வருது, அதுதான் உண்மை. சாப்பிட்டாதான் பசி போகும். எவ்வளவு தவத்துல உயர்ந்தவர் வந்தால் பசி வந்துருச்சுன்னா சாப்பிட்டாதான் போகும். ஆனா எந்த அளவுல எந்த முறையில அந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு அதிகப்படியாகவோ முறை மாறியோ செயல்படாம இருக்கிறது துறவு. அப்ப அந்த உறவு எந்த அளவுல வச்சுக்கணும், அகன்றும் அகலாமலும் குளிர்காய்வார் என்ற அளவுல எதோட எப்படி நம்ம இருக்கணுங்கிற அந்த தன்மை, அதுதான் துறவு என்பது. அந்த நிலையில அந்த மறந்த மலை இருள், அந்த பேதமையால அறியாமைனால நமக்கு கேடு விளைவிக்கும்னு தெரியாததுனால செய்த அந்த மறந்து போனதெல்லாம் இருளாக இருக்குது. இந்த விளக்கம் நமக்கு கிடைத்த பிறகு, அந்த சிந்திக்கக்கூடிய அந்த அறிவு நமக்குள்ள வந்த பிறகு, அந்த தெளிவு கிடைத்த பிறகு என்ன ஆகுது? அந்த உயிர் அதை துறக்குது. அறியாமையில இருந்த அந்த நிலை மாறு. அப்ப மும்மலங்களை அது துறக்கும் போது அங்கே சுடர் ஒளியாக இருள் மறைந்த ஒளி ஏற்றப்பட்ட உடனேயே அந்த இருள் என்பது மறைந்து விடும் சொல்றதை விட அது இருக்கத்தான் செய்யும், ஆனா ஒளியில அது தெரியாது. ரெண்டுமே. அப்ப ஒளி மங்குச்சுன்னா இருள் மேலோங்க ஆரம்பிச்சிடும், ஒளி மறைந்தா இருளாக மாறி. அப்ப எப்பவுமே ஒளி இருக்கிற இடத்துல இருள் நிலைக்கிறது இல்லை. அது மாதிரி ஆனா நிலையானது எதுன்னு பார்த்தா அந்த இரு நிலைதான், ஒண்ணுமில்லாதது ஒண்ணுதான். ஆனா அந்த இருநிலையில இருந்துதான் ஒளி தோன்றி இருக்கிறது. அந்த ஒளிதான் எல்லாத்தையும், அந்த இருளுக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது அந்த ஒளி. அந்த உள்ளொளி நமக்குள்ள பெருகும். அந்த பெருகுவதற்குத்தான் உயிரொளியை பெருக்கிக் கொள்வதற்குத்தான் ஞானிகளும் மகான்களும் நமக்கு உபதேசம் கொடுத்து அந்த உண்மை நிலையை அறியறதுக்கு நமக்கு உதவி கொண்டிருக்கிறாங்க என்ற அளவுல அந்த மெய்யுணர்வு என்று சொல்லக்கூடிய
அதுல நம்ம உணரணும். மெய்யுணர்வு உணரணும். உணரப்பட வேண்டியது உண்மை, உணரப்பட வேண்டியதுதான் உண்மை. அத வார்த்தைகளால மொழிய முடியாது. உண்மை, நான் உண்மையைத்தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா உண்மையை சொல்லவே முடியாது. அவரவர் உணரத்தான் முடியும். அப்படி மொழி வாயிலாக சொல்றோம்னா அதுக்கு வாய்மை என்பது பெயர். அதாவது அந்த உண்மையை ஓரளவு நம்ம எடுத்து சொல்றோம். எனக்கு வலிக்குதுன்னா வலி எப்படி இருக்குன்னு கேட்டா யாராவது சொல்ல முடியுமா? பசிக்குதுன்னு சொன்னா அந்த பசி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இது இனிப்பா இருக்குன்னா அந்த இனிப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. உண்மையை அவரவர் உணர்ந்து அனுபவிக்க வேண்டியதுதான் என்ற அளவுல அந்த மெய்ப்பொருளை உணரணும். ஒளி பொருந்திய அந்த தன்மையில வரணும்னா அந்த பிறந்தும் இறந்தும் பல் பேதமையாலே மறந்த மலையிருள் நீங்க மறைந்து சிறந்த, அது மறைந்திருந்தே சிறப்பு அடையுது. மறைந்து சிறந்த சிவனருள் சேர் பருவத்து துறந்த உயிர்க்கு சுடரொளியாமே. பிறந்தும் இறந்தும் பல் பேதமையாலே மறந்த மலையிருள் நீங்க மறைந்து சிறந்த சிவனருள் சேர் பருவத்து துறந்த உயிர்க்கு சுடரொளியாமே. ஓம் திருமூலர் திருவடி சரணம் சரணம் சரணம். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. அற்புதமா இருந்தது உங்களோட ஓதுதலோட அதை கேட்கறதுக்கு. மிக்க நன்றிங்க ஐயா. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. கிருத்திகா, கவியரசு சாரு இவங்க இவங்களை கூப்பிடலையா? அவங்க வரலையா? லிசனிங் போட்டிருக்காங்க ஐயா. சரி, நல்லது. சரி சரி, ரைட். மணி 7 தாண்டிடுச்சு. ஆனா கூட என்னன்னா, திருக்குறள்ல 36வது அதிகாரம் மெய் உணர்தல். நம்ம 36 தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 36 தத்துவத்தை கடந்து மேல போறதுக்கு மேல போனாதான் சித்திகள் முழுதும் தெரியும், சிவநிலையும் தெரியும். அதுலதான் நம்ம போய் கரைஞ்சு போவோம். அதுதான் அருள் நிலை அப்படிங்கிறது. ஆனா 36வது அதிகாரம் மெய் உணர்தல். அதுல திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாரு, பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அறிவு அப்படிங்கிறது என்னன்னா, அறிவினால பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னா, வீடு கட்டுறதோ டெபாசிட் போடுறதோ அது கிடையாது. அறிவு அப்படிங்கிறது என்னன்னா, பிறப்புக்கு காரணம் அறியாமை என்பதை உணர்வதும், அந்த அறியாமையை நீக்கக்கூடிய பொருள் எதுன்னா செம்பொருள் அப்படிங்கிறது தான். அந்த செம்பொருளை உணர்வதுதான் சிறப்பு அப்படிங்கிறதும், அந்த செம்பொருள் சிவம்தான் அப்படிங்கிறதும், அதுதான் துறவுல இனியவை குரல் அப்படின்னு கிருத்திகா அம்மா இவங்க விந்திய கௌரி அம்மா சொன்னாங்க. இந்த இனியவை குரல்ங்கிறது 10வது அதிகாரம் திருக்குறள்ல. அதுல முதல் குறள்லயே இன்சொலால் ஈரம் அலையி படிரிலவாம். படிருன வஞ்சகம், வஞ்சனை இல்லாத வார்த்தை தான் இன்சொல், இனிய சொல் அப்படிங்கிறது. இன்சொலால் ஈரம், ஈரம்னா அன்பு. இன்சொலால் ஈரம் படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இந்த சிறப்பென்னும் செம்பொருளை உணர்ந்தவர்களுடைய வாயில வர சொல் இனிய சொல்லாகவே இருக்கும். ஒரு நாளும் அவங்க வாயில இன்னா சொல் அப்படிங்கிறது வரவே வராது அப்படிங்கிறது தான். அதனால பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அது 36வது அதிகாரம் மெய் உணர்தல். அந்த 10 திருக்குறளையும் படிச்சா இந்த இந்த 1615வது மந்திரத்துக்கான உண்மைய நம்ம உணர முடியும் அப்படிங்கிறது தான். ஆனா இன்னைக்கு அபிராமி அந்தாதியோட யாராவது ஏதாவது சொல்றாங்களா? சரி, அபிராமி அந்தாதியோட 48வது பாட்டு அது ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். சுடரும் கலைமதி துன்றும் சடை முடி சுடரும் கலைமதி
துன்றும் சடை முடி, துன்றும்னா நெருக்கமாக அப்படின்னு அர்த்தம். சுடரும் கலை மதி, துன்றும் சடை முடி, குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை, சுடரும் கலை மதி, துன்றும் சடை முடி, குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை, பதித்து நெஞ்சில் படரும் பரிமள பச்சை கொடியை, பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ. சுடரும் கலை மதி, துன்றும் சடை முடி, குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை, பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ. குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே, ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாருள்வாய் சிவா. திருச்சிற்றம்பலம். வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றி. நன்றி நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. அற்புதம் ஐயா. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வு நிறைவு நேரத்தில் இருக்கிறதுனால நான் வேணா பாடல் மட்டும் இன்னைக்கு படிச்சிடுறேன். சிறப்பு திருமந்திரம் பாடல் எண் 1615, 6ஆம் தந்திரம். துறவு துறவு என்பது எல்லாவற்றையும் துறப்பதல்ல, நமது நோக்கத்துக்கு எதையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அனைத்தையும் விட்டு விலகி இருக்கின்ற தவநிலை. அப்போது அந்த உயர்நிலையோடு நாம் ஒன்றுகின்ற அந்த ஒரு நிலை நல்லது. இதில் வந்து நேரடியாக பாடல் இல்லை. ஓகே, கிடைச்சிட்டு அந்த யூடியூப் லிங்க்ல இருந்து படிக்கிறேன். பிறந்தும் இறந்தும் பல் பேதைமையாலே மறந்து மல இருள் நீங்க மறைந்து சிறந்த சிவன் அருள் சேர் பருவத்து துறந்த உயிர்க்கு சுடர் ஒளியாமே. பிறந்தும் இறந்தும் பல் பேதைமையாலே மறந்து மல இருள் நீங்க மறைந்து சிறந்த சிவன் அருள் சேர் பருவத்து துறந்த உயிர்க்கு சுடர் ஒளியாமே. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற யாரும் எதுவும் சொல்லலன்னா, கேள்வி இல்லைன்னா? நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.